Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th social science half yearly exam உடைய கொஸ்டின் பேங்க் உடைய கலெக்ஷன் உடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2019, 2022, 2023 உடைய வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் half yearly எக்ஸாம் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாமா அப்படின்னா உறுதியாக நீங்கள் 90 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் 14 1 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் 1 மார்க்ஸை படிக்கும்போது எல்லா யூனிட்டுக்குமே புக் பேக்கை தயவு செய்து படிங்க. மோஸ்ட்லி 14 1 மார்க்ஸில் வந்து புக் பேக் தான் ஒரு 12 கிட்ட வரப்போகுது. 2 1 மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறி வர வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் 2ல் 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 28வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வருமா சார்னா கண்டிப்பாக அப்படி வராது. கம்பல்சரி கொஸ்டின் புக்கினில் வந்து நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் கொஸ்டின் படிங்க, டூ யூ நோ படிங்க. இந்த மாதிரி கண்டென்ட் தான் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை ஏன் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த 28வது கேள்வியில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. பார்ட் 3 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். இதுலேயுமே வந்து 10 5 மார்க்கு மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம்டா. உறுதியாக நீங்கள் 10 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 29 வந்து ஃபில் கொஸ்டின். இதில் உங்களுக்கு ஏதாவது 5 கொஸ்டினில் ஒரு சில வினாக்கள் தெரியாமல் போச்சுன்னா நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி மேப்பு. இந்தியா மேப்பு கேட்கலாம், வேர்ல்டு மேப்பு கேட்கலாம். இந்தியா மேப்பை பொறுத்தளவுக்கு ரிவோல்ட் பிளஸஸ் புரட்சிகள் நடந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. வேர்ல்டு மேப்பை கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் கலந்து கொண்ட நாடுகள். இந்த 2 கொஸ்டின்லாம் பாருங்கள். 41வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன். டைம்லைனை பொறுத்தவரைக்கு 1900 1950 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தயவுசெய்து ரிமைண்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அந்த இயர் வந்து வேரியேஷன் வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 43 இங்கே தான் உங்களுக்கு செக் வைக்கிறாங்க. 8 மார்க் கொஸ்டின். 8 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எனி பார்ட்லேருந்து கேட்குறாங்க. சில சமயம் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 8 மார்க் கொடுக்குறாங்க, சில சமயம் 2 4 மார்க்காக வந்து கேட்குறாங்க. மோஸ்ட்லி புக்கின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு மதிப்பெண் போகக்கூடிய இடமே டாப்பர்ஸாக இருந்தாலும் ஸோ 8 மார்க்ஸுக்கு நீங்கள் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஹாஃப் இயர்லியில் ஈஸியாக கேட்டால் கூட பப்ளிக் எக்ஸாமுக்கு புக்கின்னு தான் கேட்பாங்க. ஸோ டாப்பர்ஸ் கவனமாக இருங்க. 44வது கொஸ்டின் வந்து மேப்பு, ஜியாகிரஃபி மேப்பு. உங்களுக்கு தமிழ்நாடு மேப்பு அல்லது இந்தியா மேப்பு அவுட்லைன் மேப் கேட்கலாம். சில சமயம் 2 இந்தியா மேப்பு கூட கேட்கலாம். ஸோ நிறையா மேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிங்க. நம்ம சேனலில் அடுத்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒவ்வொரு பாட வாரியாக முக்கியமான வினாக்கள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதோடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.